நடிகர்ன்றது சாதாரண ஒரு மற்ற நடிகர் மாதிரி இல்ல. நீங்க விரும்புற அத்தனை ஹீரோ கிட்டயும் அடி வாங்கிட்டு, ஆனா அடி வாங்குற நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது என்னுடைய பர்சனல். ஆனா அந்த அடி வாங்குறத விட்டுட்டு இங்க உங்களுக்காக சேவை செய்யறதுக்கோசரம் நம்ம விஜய், நடிகர் விஜய், இப்ப தளபதி விஜய் உங்களுக்காக, நம்ம மக்களுக்காக நல்ல யோசிச்சு பார்த்து இத்தனை வருஷமா நம்ம குடும்ப ஆட்சியில இருந்திருக்கோம். அதனை நம்ம புரிஞ்சிக்காம எல்லாரும் நீங்க சொல்றீங்க தீய சக்தின்னு. நல்லா கேட்டுங்க நண்பர்களே, தீய சக்தினா எங்கிருந்து வந்தது? நல்லா யோசனை பண்ணுங்க. தீய சக்தியை உருவாக்குனதே நம்ம தான். மகா ஜனங்களுடைய சக்தி தான் நல்ல சக்தி. அதை யாருகிட்ட போடணும், யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாம நம்ம போன தடவை செஞ்ச தவறால இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த தீய சக்தியை உருவாக்குனதே நம்ம தான். காரணம், நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் அந்த மகா சக்தி அவங்க கிட்ட போகுது. அந்த மாதிரி நம்ம நல்ல சக்தி கிட்ட ஏன் ஒப்படைச்சு நம்ம ஏன் நல்லா இருக்கக்கூடாது? இவ்வளவு நாள் பண்ண நம்ம மிஸ்டேக்கை விட்டுருவோம், மறந்துடுவோம். இனி நமக்காக நம் தளபதி விஜய் அவர்களால் இங்க நம்ம ஏரியாவுக்கு மிஸ்ரா அவர்களை நியமிச்சு டிவிகே சின்னம் நமது விசில் சின்னத்துல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த தீய சக்தியிலிருந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல சக்தியாக விளங்கும் நமது அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு டிவிகே சின்னத்தில் விசில் சின்னத்தில் நீங்க ஓட்டு போட்டு கண்டிப்பா ஜெயிக்க வச்சாதான் இந்த பொன்னம்பலமும் சரி, இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சரி நல்லா இருக்க முடியும். நம்ம படத்தை காமெடிக்கு டைலாக் சொல்லியிருப்போம், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும்னு. அது அப்படி இல்லை, இப்ப மாறி போச்சு. அதுவும் முதல்ல நாம டிவி கேட்டு ஓட்டு போடணும், தளபதி ஜெயிக்கணும், முதலமைச்சர் அவர் ஆகணும், நம்ம மக்கள் எல்லாம் நல்லா வாழணும். இதுதான் உங்களுடைய ஊரு. பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க இருக்கணும். அதனால வயசானவங்க எல்லாம் பாருங்க, அதே டைலாக மாத்தி சொல்லணும், உங்களுக்கு தான் சொல்லணும். கேள்வி இனிமே நீ ஓட்டு போட்டா விசில் போடணும். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம தளபதி விஜய்க்காக மட்டுமல்ல, விஜய் வந்ததே உங்களுக்காகத்தான், விஜய் வருகின்றதே உங்களுக்காகத்தான். அதனால அவரு நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டு இன்னைக்கு நல்லதா வந்திருக்காங்க, நம்ம நல்லது செய்து வந்திருக்காங்க. தீய சக்தின்றது ஒரு அடையாளத்தை சொல்றேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், எல்லாம் ஜனமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தாய்மார்களே, குழந்தைகளே, பெரியவர்களே எல்லாம் பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? எப்படா பணத்தை என்ன கொண்டு போறீங்க சொன்னாரே டைலாக். ஆல்ரெடி மண்ணில போறதுக்கு எதுக்குடா கலையிறீங்க சொன்னாரா இல்லையா? ஆனா அப்படியெல்லாம் அவரை நம்பிட்டு இருக்கும் போது ஒரு தீய சக்தியை உருவாக்கி கொண்டு திமுக கொண்டு போயிடுச்சு. பிரேமலதா அவர்கள் அங்க போய் சேர்ந்தது அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெற்றி தரும். கண்டிப்பா அது வெற்றி தருமா? தராது. அது இவங்க போனது அது அவங்களுக்கு திமுகவுக்கு தீஞ்ச சக்தியா மாறப்போகுது. எப்படியே தீஞ்ச சக்தியா மாறப்போகுது. அதோட இன்னொரு கொடுமை, ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு அவருக்கு என்ன மான ஈனம் சூடு சொரணை எதனா இருக்கா தெரியல. இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த மனுஷனை ஒரு முதலமைச்சரா அம்மா அவங்க கையால கொடுத்த ஒரு நல்ல பதவிய அந்த தீய சக்தி தீஞ்சி போன சக்தி அங்க போய் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஆளாளுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களை சாவடிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க நல்லா உணரணும். பிள்ளைகளே, இந்த காலேஜ் போற பசங்க கூட பாருங்க, இன்னைக்கு என்ன கேக்குறீங்க? பையன் என்னப்பா கேட்கறான்? லேப்டாப், பழைய லேப்டாப் வாங்கி கொடுத்தா என்ன கேட்கறான் அவன்? ஏமா லேட்டஸ்டா லேப்டாப் இல்லையா? அது ஓல்டு வெர்ஷன் நல்லா கொடுங்க, அப்பதான் நல்லா படிக்க முடியும்ன்றான். நடக்கணும்னா முன்னேற்றம் நடக்கணும், எல்லாம் புதுசா வந்துதான் ஆகணும். நம்ம விஜய் அவர்கள் வரணும். இந்த நாட்டுக்காக வராருன்னா உங்களுக்கு கோசம் தான் வராரு.
நீங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தள்ளு வண்டிக்காரங்க இன்னும் 5 வருஷமா அதே தள்ளு வண்டி தான் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பூ விற்கிறவங்க அதே மாதிரி 5 வருஷம் பூ வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு டீ கடை வச்சிருக்கோம், இன்ன வரைக்கும் அதே டீ கடை தான் வச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் தவிர. சோ அங்க வந்து தீஞ்சு போன சக்தி இருக்கு. அது மாதிரி அங்க போய் நிக்கிறாங்கல்ல, அது அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, நினைச்சு பண்றாங்க. இல்ல, இதுதான் அந்த தீய சக்தியா மாறப்போகுது அவங்களுக்கு. ஆகையால உங்க எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கோசம் நான் வந்து வாதாடுறேன். காரணம் என்னன்னா, நம்ம மிஸ்ரா அவர்கள் தளபதி விஜய் நம்பி உங்களுக்காக விசில் சின்னத்துல போட்டிடுறாரு. தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ்ரா அவர்களை மிஸ் பண்ண கூடாது. மிஸ்ரா அவர்களை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையே மிஸ் பண்ண மாதிரி. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்க. நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், குடும்ப செழிப்பா இருக்கணும், சண்டை சர்ச்சை இருக்கக்கூடாது. எந்தவித பெண்களும் வந்து அப்படியே சொல்லியிருக்காரு, பாதுகாப்புக்காக 24 மணி நேரம் லேடிஸ் போலீஸ் மாதிரி அவங்க தனி ஒரு கவுண்டர் ரெடி பண்றாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எல்லாம் பண்ணிருக்க. தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்றேன், விசில் சின்னத்துல முத்திரைத்து நம்மளுடைய இங்க நம்ம தொகுதியில நிற்கிற மிஸ்ரா அவர்களை வெற்றி பெற செய்து இன்னும் பல நன்மைகள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.